பால் தொழில் தான் பண்றோம். நைட்ல வந்து நிற்போம், நிறைய பிரச்சனை வரும். ஆனா பேஸ் பண்ற திறமை அங்க இருக்குது. அடிப்பாங்க, கொள்வாங்க. ஒரு நாள் வந்து உள்ள நாங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு 5 பேர் உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு வந்து அடிச்சுட்டு. என் பேர் மஞ்சு. நான் வந்து இங்க பூவலம்பேடு தான், திருவள்ளூர் மாவட்டம் தான். நான் ஒரு 7th படிக்கிறதுலேருந்தே எனக்கு வந்து இந்த ஹார்மோன் சேஞ்ச் ஆயிடுச்சு, திருநங்கையா மாறதுக்காக. அதனால வந்து வீட்டில் புடவை கட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன், பொட்டு வைப்பேன், பூ வைப்பேன், அக்கா நைட் எடுத்து போட்டுக்குவேன், எல்லாமே பண்ணுவேன். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்பா அடிப்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அப்போ நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் 10th படிக்கையில் இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆயிடுச்சு. கொஞ்சம் அதிகமாக மேக்கப் பண்ண ஆரம்பித்தேன், புடவை கட்ட ஆரம்பித்தேன், வெளில போக ஆரம்பித்தேன். அதனால வந்து எங்கள் அப்பா வந்து அடித்தாங்க. அடிச்சுட்டு ஒரு வீட்டில் வந்து தள்ளிட்டு எங்கள் மாமா எங்கள் அப்பாவெல்லாம் வீட்டில் தள்ளிட்டாங்க. நானும் வீட்டு உள்ளே தான் இருந்தேன். நைட்டு எங்கள் ஆயா வந்து கதவு இதான் சாப்பிட்றதுக்காக கதவை திறந்தாங்க. பாத்ரூம் போகணுன்ட்டு நான் என்ன பண்ணேன், பெங்களூரில் ஃபேஸ்புக் மூலிமா ஒரு அம்மா எனக்கு தெரியும், அவங்க பேர் வந்து பூர்ணிமா. அவங்க என்ன பண்ணாங்க, வான்னு கூப்பிட்டாங்க. சரின்ட்டு நான் என்ன பண்ணேன், அங்கேருந்து கிளம்பி நைட் ஒரு நைட்டாக பாத்ரூம் போகிறேன்னு சொல்லி நான் இங்கேருந்து ஓடி வந்து லிஃப்ட் கேட்டு கோயம்பேடு வரைக்கும் நான் போயிட்டேன். கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து சேலம் போய் இறங்கிட்டேன். அங்கே வந்து அவங்க பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. கூட்டின்னு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1.5 வருஷம் இருந்தேன். எல்லாமே சேஞ்ச் பண்ணேன், எல்லாமே முடி வளர்த்தேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் வந்து அங்கே நான் சர்ஜரிங் பண்ணலை. அங்கேருந்து ஒரு வருஷம் கழிச்சு வீட்டில் ஃபோன் வந்துச்சு. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோடனே துணியெல்லாம் கழட்டி முடியெல்லாம் வெட்டி என்ன பண்ணாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க வீட்டில். ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அப்பா ஒரே பிரச்சனை பண்ணிட்டார் வீட்டில். அதனால நான் என்ன பண்ணேன், நம்ம ஒரு பொம்பளை மாறிக்கிறோம், நம்ம ஒரு பொண்ணுடைய லைஃப்பை நம்ம ஏன் கெடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணேன், அங்கேருந்து ஓடி வந்துட்டேன். அங்கேயும் தப்பிச்சு நான் வந்து இங்கே காரனோடையில் வசந்தி அம்மாங்கிறாங்க, அவங்க வந்து என் குரு வேணும் அம்மா, அவங்க தான் எங்களுக்கு. அவங்க வந்து அவங்ககிட்ட போயிட்டு ஒரு வருஷம் அவங்ககிட்ட நான் இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னை பொம்பளையாக மாற்றி விட்டாங்க. என்னுடைய லைஃபே மாறி போயிடுச்சு, எல்லாமே மாறிச்சு. நான் இந்த நிலையில நிற்கிறேன்னா அது காரணம் வசந்தி அம்மா மட்டும்தான். இப்போ இங்க நிக்கிறீங்கல்ல, இங்க வந்து நீங்க ரொம்ப பேஸ் பண்ண ஒரு எவ்வளவு முரட்டுத்தனமா இருந்திருப்பாங்கல்ல. இங்க நைட்ல வந்து நான் இப்போ எங்களுடைய வயிற்று பிறப்புக்காக தான் நிக்கிறோம் நைட்ல. இது மனுஷால கொஞ்சம் வலி தான், இருந்தாலும் வந்து சமுதாயத்துல இன்னும் வேலை, சமுதாயத்துல எல்லாமே ஏத்துக்கினாங்க, எல்லாமே செய்யறாங்க. இருந்தாலும் வந்து எங்களுக்கு இன்னும் அந்த வேலை அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்குலாம் நான் போகல. 10th தான் படிச்சிருக்கேன், அது மாதிரி நான் போக முடியல. பாலியல் தொழில் தான் பண்றோம். நைட்ல வந்து நிற்போம், நிறைய பிரச்சனை வரும். நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், எல்லாமே வருவாங்க. ஆனா பேஸ் பண்ற திறமை அங்க இருக்குது. அடிப்பாங்க, கொள்வாங்க. ஒரு நாள் வந்து உள்ள நாங்க இது பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு 5 பேர் உள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு வந்து அடிச்சுட்டு செல்லெல்லாம் பிடிங்கின்னு காசெல்லாம் பிடிங்கின்னு சும்மா பண்ணணும் அப்படி சொன்னாங்க. நான் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மயக்கச்சு கீழே வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து என்னை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு அதெல்லாம் நிறைய பிரச்சனைங்க நடக்கும். இதுல மறக்க முடியாத பிரச்சனை தான் இப்ப நீங்க சொல்ல அடிச்சுட்டு அதுக்கு மேல எதுவும் நடந்திருக்கா? அதுக்கு மேல எனக்கு வரும், எந்த பிரச்சனை வந்தாலும் பேஸ் பண்ற திறமை எனக்கு இருக்குது. ஆமா, நிறைய கத்துக்கிட்டேன். என் லைஃப்ல ரொம்ப கத்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே இழந்துட்டேன். இன்னைக்கு எங்க அப்பா அம்மா தான் முக்கியம்னு போய் நின்றுட்டேன். எங்க அப்பா அம்மா கூட என்னை ஏத்துக்கிட்டாங்க. வீட்டுல சந்தோஷமா தான் இருக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனை இல்லாம. எங்க அப்பா அம்மா கூட தான் இருக்கிறேன். இப்போ எந்த அப்பா அம்மா என்ன வேணாம்னு சொன்னாங்களோ அவங்களே என்ன வான்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு வீட்டோட வச்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து முதல்ல வந்து ஒத்துக்கல உங்க அப்பா அம்மா, இப்போ நீங்க தான் ஒத்துக்கிறாங்க. இது என்ன எப்படி நினைக்கிறீங்க? இது முதல்ல உங்களை அக்செப்ட் பண்ணிருந்தா இதை வந்து அவங்க முதல்லயே வந்து ஓகே சொல்லியிருந்தா நான் இந்த நிலைமையில நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா படிச்சிருப்பேன், நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் போயிருப்பேன், என் லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும். ஆனா இந்த நிலைமை நிற்கிறதுனா அதுக்கு எங்க அப்பாவும் ஒரு காரணம் தான். ஆமா, எங்க அப்பா அம்மா கோஸ் தான் நான் இருக்கிறேன். இப்போ இருக்குது, நான் பழி வாங்கணும் செய்யணும்லாம் எண்ணம் இருந்திருக்குது. 1000 இருந்தாலும் அவங்க 10 மாசம் வந்து நம்மளை பெத்துட்டாங்க. அதுக்கு அவங்க 1000 பண்ணாலுமே நம்ம அதை இது பண்ணியிருந்தா போகணும். என்ன சொல்றேன், அவங்க 10 மாசம் வந்து பெத்த தாய் தகப்பேன். எனக்கு என்னென்ன வேணும்னு சின்ன வயசுல பார்த்து பண்ணியிருப்பாங்க. இப்ப நான் எப்படி பழி வாங்க முடியும் சொல்லுங்க? அதனால இது பண்ண முடியாது. இப்போ வந்து நீங்க வந்து என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சிருக்கேன். மேல படிக்கணும் தான் ஆசை, ஆனா முடியல. வேலை இன்ன வரைக்கும் நான் ட்ரை பண்ணல, பண்ணணும். இல்ல அம்மா, எங்க அம்மா திருநங்கை அம்மா இருக்காங்க, அவங்களும் கவர்மெண்ட் வேலை தான் செய்யறாங்க. ஆவின்ல வேலை செய்யறாங்க, மாதாவரம் பால் பண்ணையில
வேலை செய்கிறேன், கவர்மெண்ட் ஸ்டாஃப். நம்மளும் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் ட்ரை பண்ணிருக்கேன், இன்னும் அந்த அளவுக்கு வேலை கிடைக்கல. வேலை செய்கிறாங்க, திருநாங்க தான் அம்மா, அவங்க பேர் வசந்தி. அவங்க வந்து ஆவின்ல வேலை செய்கிறாங்க. காரனோட வசந்தி வந்து எங்க அம்மா. எல்லாமே வந்துட்டு இருக்காங்க. ஆமா, எல்லாமாவும் வந்திருக்காங்க. அதுல எங்க அம்மாவும் ஒரு ஆளு. கண்டிப்பா எங்க அப்பா அம்மா அப்ப சப்போர்ட் பண்ணியிருந்தா நான் கண்டிப்பா பெரிய ஆளு வந்திருப்பேன். 23 வயசு தான் ஆகுது, வயசுலாம் அந்த அளவுக்கு எல்லாம் ஆகல. இப்போ நான் படிக்கணும் தான் எனக்கு ஆசை. எல்லாம் முடியல, போக முடியல. அங்க போனா ஒரு மகளை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, சமுதாயத்துல எல்லாமே வந்துருச்சு. அந்த கேலி கிண்டல் பண்றதுல எங்க போனாலுமே அது நடக்குது. அரஸ்ட்மெண்ட் பண்றாங்க, அது யாரு கேக்குறீங்க? எங்க போனாலுமே கிண்டல் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்க ஏத்துப்பாங்களா? நீங்க திருநாங்க தானே, அப்படியா, அப்படி நில்லுங்கன்னு சொல்றாங்க. இது ஒண்ணுதான் நடக்குது. இதுதான் அவங்க பண்ற அந்த அரசாங்கத்துல ரொம்ப தப்பு பண்றாங்க. இப்போ ஒரு திருநங்கையா இருந்தாலும், ஒரு ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும் வந்து இப்போ சரி சட்டம் வந்துடுச்சு இந்த ஆட்சியில அப்படின்னு வந்து அவங்க அதெல்லாம் அவங்க அவ்வளவு கேர் எடுத்து பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா நாங்களும் எங்களுடைய திறமைகளை நிறைய வெளிப்படுத்தலாம், எங்கெங்கே போகலாம். இப்ப நான் டான்ஸ் போறேன். என்னுடைய திறமை என்னன்னா, எனக்கு கடவுள் வந்து நல்ல ஒரு டான்ஸ் ஆட ஒரு திறமை கொடுத்துக்கிறாரு. நான் டான்ஸுக்கெல்லாம் போவேன், கல்யாண ப்ரோக்ராம் போவேன், திருவிழாவுக்கு போவேன், எல்லாத்துக்குமே டான்ஸுக்கு எனக்கு புக்கிங் பண்ணுவாங்க. நல்லா போய் ஆடுவேன், வருவேன். அந்த ஒரு இதுதான் எனக்கு இருக்குது. எனக்கு என்னுடைய ஆசையா வந்து நான் டான்ஸர் ஆகணும் தான் ஆசை. அது எனக்கு நிறைவேறிச்சு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு டவுட், இப்போ வந்து நீங்க இந்த ரியாலிட்டி ஷோல இருக்குல்ல, இப்போ பேர் சொல்லுவதெல்லாம் நிறைய டிவில பாத்தீங்கன்னா டான்ஸ் ஷோல நிறைய இருக்கு. அதுல நீங்க எப்ப ட்ரை பண்ணிருக்கீங்களா? நான் ட்ரை பண்ணது இல்ல. ஏன் ட்ரை பண்றீங்க? ட்ரை பண்ணி நான் யோசிச்சிருப்பேன். ஏன்னா இப்போ இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல வந்து சென்னையில பொறுத்த வரைக்கும் வந்து நான் போய் ஆடுறேன், செய்யறேன், எல்லாமே புக் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. சொல்றது எப்படின்னா, நீங்க டான்ஸ் ஐடின்னு நம்புறேன், நீங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. ஆனா நீங்க டான்ஸர் இருந்து வெளிக்காட்டுனா இப்போ வந்து டிவில போறதா நமக்கு தெரியும். ஆமா தெரியும். இப்போ நான்லாம் வந்து எனக்கும் ஆசை. நான் வந்து நான் இந்த சினிமால வந்து நான் இங்க திருச்சி கும்பகோணம் டான்ஸ் ஆட போகையில வந்து நான் பையனா இருக்கும் போதே வந்து இந்த ராதிகா அம்மா தெரியல, நடிகை ராதிகா அம்மா கையால நான் வந்து பிரைஸ் வாங்கிக்கிறேன், மெடல் வாங்கிக்கிறேன், கப்பு வாங்கிக்கிறேன். அது ஒண்ணு. நான் பையனாகும் போது வந்து அந்த ராதிகா அம்மா எனக்கு பிரைஸ் கொடுத்தாங்க, மெடல், கப்பு எல்லாமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் நான் வாங்கினேன். அது சின்ன வயசு பையனா இருக்கும் போது. இப்ப நான் திருநங்கை மாறி இன்னும் அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு யாரு கையில நான் ஒன்றும் வாங்கலை. ஆனா வாங்குவேன் கண்டிப்பா. அந்த ஏசப்பா, நான் கிறிஸ்டின் தான், நான் அந்த ஏசப்பா தான் நம்புவேன். அவருடைய கிருபை எனக்கு இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. கண்டிப்பா நான் பெரிய ஆளா வருவேன். கண்டிப்பா ஒரு நாள்னா ஒரு நாள் கண்டிப்பா வருவேன். ரொம்ப நன்றி அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா அது நடக்கும், சீக்கிரமா நடக்கும். ஆமா தெரியும் தெரியும் தெரியும். இப்போ அவங்க வந்து என்னோட Facebook ஃப்ரெண்டா இருக்காங்க. அது இல்லாம அவங்க வந்து இப்போ நீங்க சொன்னீங்களா அதே ஸ்ட்ரகிள் தாண்டி தான் இப்போ வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து அவங்க பெண்ணா மாறி பெண் கேரக்டர் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்க திருநங்கைன்னு அவங்க சொன்னாதான் தெரியும். சோ நான் இந்த கேரக்டர் பண்ணாங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டான்ஸர் குரியற போறீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கேட்டீங்க. போகணும், சீக்கிரமா போயிடுவேன். கண்டிப்பா நடக்கும். அந்த ட்ரை பண்றது தான் இருக்கு. சோ இவ்வளவு திறமை வந்து இருக்கும்போது கண்டிப்பா அந்த வலி இல்லாம இருக்காது அந்த வலி. சோ கண்டிப்பா நீங்க சீக்கிரமா ஆயிடுங்க. நீங்க எங்களுக்கு ஒரு கருத்து சொல்லணும்னா என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியல. நீங்க ஆடியன்ஸ்க்கு, மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? என்ன சொல்லலாம்? அவங்க திறமையை அவங்க வெளிப்படுத்தணும். யாரா இருந்தாலுமே சரி, அவங்க திறமையை அவங்க வெளிப்படுத்தினாங்கன்னா அவங்களுடைய பலன் கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சமுதாயத்துல நல்லா வாழலாம், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நம்ம முயற்சி வச்சா எல்லாமே நடக்கும். லவ் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? லவ் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. நிறைய இல்ல, எப்படி சொல்றது, ஒரு 3 லவ் நடந்திருக்கு. 2 வந்து எனக்கு பிடிக்காமையே அவன் நான் விட்டுட்டேன். ஆனா ஒரு சின்சியர் லவ் ஒன்று இருக்கு. நான் பையனா இருக்கும் போதே லவ் பண்ணேன். நான் சேஞ்ச் ஆகி சர்ஜரிங் பண்ணியும் அவன் லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஒரு 4-5 வருஷமா நாங்கள் லவ், சின்சியர் லவ் தான். அவங்க வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்க அம்மா வந்து எங்க புருஷனுடைய என் லவனுடைய அவங்க அம்மா வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க லவ் பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவன் லைஃப்பை பார்க்குறான், நான் என் லைஃப்பை பார்க்குறேன். பேசுவாரு, சொல்லுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா வந்து
எல்லாத்துக்குமே கொஞ்சம் நாங்கள் இடைவெளி விட்டாச்சு. ஏன்னா ஒரு பையன் லைஃப் நமக்கு எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அதனால நான் தள்ளி வந்துட்டேன். இருந்தாலும் என்கிட்ட நல்லா பேசுறாங்க, செய்யறாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக அவங்க பண்றாங்க. நன்றி, வணக்கம்.